தொற்காள் என்னும் தபித்தா. தொற்காள் என்பது கிரேக்க மொழி, அதன் அர்த்தம் அழகிய மான் என்பது. தபித்தாள் என்பது அராமிக் மொழி, அதன் அர்த்தம் இரக்கமுள்ளவள் என்று. அவளுடைய பெயரை போலவே தபித்தாள் அன்பானவள், கனிவான இருதயம் கொண்டவள். அவள் யோப்பா பட்டணத்துல வாழ்ந்து கொண்டு வந்தாள். இது இஸ்ரவேலின் மத்திய தலைக்கடலில் இருக்கிற ஒரு துறைமுக நகரமாக இருந்தது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 42வது வசனங்கள் வரைக்கும் தபித்தாவின் வாழ்க்கை நாம் பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களில் மட்டும் அவளை பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் அவளிடத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள நிறைய பாடங்கள் இருக்கிறது. முதலாவதாக, அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீஷியாக இருந்தாள். ஒரு விசுவாசியாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் பகிர்ந்து கொண்டார். நற்கிரியைகளையும் மிகுந்த தர்மங்களையும் செய்து தாராள மனப்பான்மையுடன் வாழ்ந்து வந்தாள். அவள் கடினமாக உழைக்கக்கூடியவளாகவும் இருந்தாள். ஆடைகளை தயாரித்து விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் அவள் கொடுத்து வந்தாள். அவள் ஜனங்களால் மிகவும் நேசிக்கப்பட்டாள். ஒரு நாள் தபித்தா வியாதிப்பட்டு மரித்து போனாள். அவளுடைய மரணம் அவளை சுற்றியிருந்த ஜனங்களை மிகவும் பாதித்தது. விசுவாசிகள் பேதுருவை துரிதமாக வரவழைத்தார்கள். பேதுரு வந்து தபித்தாவிற்காக ஜெபித்தார். கர்த்தர் மரித்து போயிருந்த தபித்தாளை உயிருடன் எழுப்பினார். இந்த செய்தி யோப்பா பட்டணம் எங்கும் பரவியது. அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. தபித்தாவின் வாழ்க்கையிலிருந்து ஒரு 5 காரியங்களை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக, கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை, வரங்கள், ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்காக நாம் அவைகளை பயன்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, நன்மை செய்வதில் நாம சோர்ந்து போகாம ஆண்டவருக்கு முன்பாக நாம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, மற்றவர்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை நாம ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அநேகரை தொடக்கூடியதாக மாற வேண்டும். பல நல்ல உறவுகளை நாம உருவாக்க வேண்டும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்ய வேண்டும். நான்காவதாக, சுயநலமில்லாத ஒரு வாழ்க்கை நாம வாழ வேண்டும். நம்மால இயன்ற மட்டும் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு நாம நன்மை செய்ய வேண்டும். ஐந்தாவதாக, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மற்றவர்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை சேர்க்கும் விதத்தில் நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். கர்த்தருக்கு நாம செய்கிற சிறிய காரியமானாலும், அது ஒரு சாதாரணமாக நமக்கு தோன்றினாலும், அது பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தும் என்பதற்கு தபித்தாவின் வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கிறது. மக்களுக்கு சேவை செய்கிற அந்த இருதயம் நமக்குள்ள வரட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறவராக இந்த பூமியில சுற்றி இருந்தாரோ, அவரை பின்பற்றுகிற நாமும் அவரை போல மாறுவோம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமை உண்டாக்கட்டும். தேவ அன்பை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவோம். நம்முடைய விசுவாசம் கிரியைகளிலும் வெளிப்படட்டும்.